ஹே அம்மா, நம்ம பேபி கருவுல இருந்துகிட்டே ரொம்ப ஷார்ப்பா, குயிக்கா, இன்டெலிஜென்ட்டா வளர்றாங்க. அத நமக்கு தெரியாமலே சில கியூட் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த 3 சூப்பர் சைன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு, பேபி மூவ்ஸ் ஏர்லி அண்ட் வித் பர்போஸ். அதிகமா கிக் பண்றது மட்டும் ஸ்மார்ட்னஸ் இல்லம்மா. ஆனா கன்சிஸ்டன்ட் ரிதமிக் மூமெண்ட்ஸ் இருப்பது ஒரு பெரிய சைன். 16 to 18 வீக்ஸ்லயே மூவ் பண்றது ஃபீல் ஆகுதா? கிக் மட்டும் இல்லாம சைடுல டர்ன் ஆகுறது ஃபீல் தெரியுதா? மார்னிங் டைம் காம், நைட் டைம் ஆக்டிவாக இருக்கிற பேட்டர்ன் தெரியுதா? இது எல்லாம் பேபி பிரெயின் மசில் கோஆர்டினேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வடிவெடுக்கிறதுக்கான சைன். கருவிலேயே பாடி எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும்னு பேபி பிரெயின் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடும். செகண்ட், சவுண்ட்ஸுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ். 24 to 28 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்கள் பேபிக்கு வெளி உலகம் எல்லாம் ஸ்லோவாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அம்மா பேசுகிற வாய்ஸு, அப்பா பேசுகிற வாய்ஸு, மியூசிக்கு, ஃபேன் சவுண்டு இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சவுண்டு வந்தாலே சில பேபிஸ் கிக் பண்ணும், சில பேபிஸ் காம் ஆகும், சில பேபிஸ் எக்ஸைட்மெண்ட்டில் டேர்ன் ஆகும். சவுண்ட் அவேர்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற பேபிகளோட பிரெயின் கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். அதனால் பேபி வாய்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறது, மியூசிக் கேட்டால் காம் ஆகுறது, லவுட் சவுண்ட் வந்தால் உடனே ஒரு ஸ்மால் ஜம்ப் மாதிரி மூவ் பண்ணுறது, இது எல்லாம் பிரெயின் ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லா இருக்கிறதற்கான சிம்டம். தேர்ட், அம்மாவோட எமோஷன்ஸ்க்கு சூப்பர் சென்சிட்டிவ். அம்மா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைன். நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே பேபி மூமெண்ட்ஸ் ஸ்மூத்தாகவும் காமாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தால் பேபி மூமெண்ட்ஸ் சடனாக சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் லாஃப் பண்ணீங்கன்னா பேபி கூட ஆக்டிவ் ஆகும். நீங்கள் சேட் ஃபீல் பண்ணீங்கன்னா பேபி சைலண்ட் ஆகிடும். கருவிலேயே அம்மாவோட ஃபீலிங்ஸு உடனே புரிஞ்சுக்கிறதுனால அது ஃப்யூச்சரில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுவதற்கான சைன். கருவில் இருக்கிற காலத்தில் பேபி பிரெயின் ஒரு மினிட்க்கு 250,000 நியூ செல்ஸ் உருவாக்குது. அதனால் நீங்கள் கேட்குற சாஃப்ட் மியூசிக்ஸ், உங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ், உங்கள் மைண்ட் காமாக இருக்கிறது, நீங்கள் குட் ஃபுட் சாப்பிட்றது அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் கொடுக்குது பேபியோட இன்டெலிஜென்ஸ்க்கு. அம்மா கருவில் இருக்கும் இந்த 9 மந்த்ஸ் உங்கள் லவ், வாய்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் பேபியோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் மாதிரி. அதனால் பேபி கூட பேசுங்க, பாடுங்க, பாசிட்டிவாக இருங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன்னா கருவிலேயே ஸ்மார்ட்னஸ் பில்ட் ஆகுது. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் பேபி ஃபேக்ட்ஸ் வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.